அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே, நம் மார்க்கம் குடும்ப உறவுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது என்பதை அறிவோம். இருவரும் சடங்கு அல்ல, இஸ்லாத்தில் பெற்றோரை பேணுவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தவிர்த்து அடுத்து வரும் மிகப்பெரிய கடமையாகும். இது நமது பெற்றோர்கள் மட்டுமல்ல, நம் துணையின், மனைவியின், கணவனின் பெற்றோரும் அடங்குவர். ஏனெனில் அவர்களுக்கு செய்யும் சேவை உங்கள் திருமண பந்தத்தை பலப்படுத்தும். அல் குர்ஆன் வசனம், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கிறது. இது ஒரு பொதுவான கட்டளை. உங்கள் துணையின் பெற்றோரும் வயதில் மூத்தவர்கள் என்பதால் அவர்களை மதிப்பதும் இந்த உபகாரத்தில் கீழ் வரும். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் யாருக்கு நல்ல முறையில் உபகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, உன்னுடைய தாய் என்றார். அவர் மீண்டும் கேட்க, மீண்டும் உன்னுடைய தாய் என்றார். நான்காவது முறை கேட்டபோது உன்னுடைய தந்தை என்றார். தாய்க்கான இடத்தை இஸ்லாம் உயர்த்தி காட்டியுள்ளது. மருமகளும் மகளும். மருமகள் என்பவள் இன்னொரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் அல்ல, அவள் உங்கள் குடும்பத்தில் இணைந்த புதிய உறுப்பு. அவளை மகளாக கருதுவது இஸ்லாத்தின் அடிப்படை பண்பு. ஒரு மருமகளை சொந்த மகளாக நினைத்து அன்பு காட்டுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் மகளை போல அவளும் உங்களுக்கு சேவை செய்வார். மாமனார் மாமியார் தங்கள் மகளுக்கு என்ன விரும்புகின்றார்களோ அதே மருமகளுக்கும் விரும்ப வேண்டும். கணவர் மனைவியின் கடமை. மனைவி தன் கணவனின் பெற்றோரை மதிப்பது, ஒரு கணவன் தன் மனைவியின் பெற்றோரை மதிப்பதும் திருமண பந்தத்தின் பலமாக. கணவர் இரு குடும்பங்களுக்கும் இடையில் பாலமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளும். மேலும் உங்கள் உறவினர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளும். மனைவி கணவன் வழியில் உள்ள உறவுகளும் இதில் அடங்கும். உங்கள் துணையின் உறவை நீங்கள் மதிக்கும் போது உறவு முறையும் அல்லாஹ்வின் அருளை பெறுகிறது. சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் கற்றுத்தரும் இந்த அழகான பண்பாட்டை நம் வாழ்வில் கடைபிடிப்போம்.